ஹலோ மக்களே, இந்த இயர் கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா பாப்பாவை கூட்டிகிட்டு நம்ம ஜஸ்ட் சேலம் நடத்தின லிட்டில் கிருஷ்ணா காம்படிஷனுக்கு போயிருந்தோம். பாப்பாவுக்கு இது வரைக்கும் கிருஷ்ண ரேஸை போட்டதே இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். வெல்கம் பார்த்தீங்கன்னா இந்த டெடி வச்சுருந்தாங்க. இந்த டெடியை பார்த்தா பாப்பாவுக்கு என்னென்னு தெரியல, ரொம்ப பயப்படுவா. ஃபோட்டோ எடுக்கவே கிட்ட வரமாட்டான். நான் தூரமாக இருந்து ஹாய் சொல்லுவான். ஸோ உள்ள டெடியெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போனோம்னா என்ட்ரி போட்டுட்டு இருந்தாங்க. என்ட்ரி போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு பாப்பா நேம் போட்டு ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் சேலமில் இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் நம்மள மாதிரி நிறைய பேர் ரொம்ப ஈகராக அழகழகான குட்டி கிருஷ்ணா ராதாலாம் போட்டுட்டு சூப்பராக இருந்தாங்க. இந்த ஷோ வந்து ஃபஸ்ட் டைம்னால எனக்குமே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஃபுல் பண்ணதான் சொல்லலாம். பின்னா டிஸ்பிளேயில் ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் வச்சு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பண்ணாங்க. ஆங்கரிங் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களும் நல்லா என்கேஜாக வச்சுருந்தாங்க. கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே அவங்க வீட்டு லிட்டில் பிரின்சஸை வந்து இந்த மாதிரி பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, ஒரு வாட்டியாச்சும் அந்த ஒரு ஆசையை நானும் நிறைவேற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ப்ரீசியஸான மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா பாப்பாவுக்கு இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். அதே மாதிரி நம்மளோட லிட்டில் கிருஷ்ணா பார்த்திங்களா, மேக்கப் போட்டுட்டு தோடெல்லாம் போடுவாளான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆனால் சமத்தாக போட்டுக்கிட்டாப்ப. ஆனால் போகிறதுக்குள்ளேயே கொஞ்சம் மேக்கப்லாம் கிளஞ்சி ஒரு அடம் பண்ணிட்டான். நானும் போய் பேசுவேன் அப்படின்னு சொன்னால், அப்புறம் பபிள்ஸ்லாம் போட்டால் தான் பேசுவேன்னு சொன்னோன்னா பபிள்ஸ்லாம் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ 2-3 டிஸ்ட்ரிக்ஸ் நேம் மட்டும் சொன்னான். அப்புறம் நம்ம தேங்க்யூ சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துவிட்டோம். பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்குமே பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட்டும் தந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் வவுச்சர் தந்திருந்தாங்க. நம்ம அங்கே போய் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மூமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் போகும்போது ஒரு கேங்காக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி எப்படி போணுச்சு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப டிலே வீடியோ தான். பட் ஆனால் ரொம்ப நாளாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் போஸ்ட் பண்ணேன். ஸோ நம்மளோட சேனலில் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ.